Hi students, welcome to BIMI Max, 10th standard Max, 3rd chapter, exercise 3.8, second sum, second subdivision பார்க்கலாம். ax power 4 plus bx cube plus 361x square plus 220x plus 100. இப்போ ஃபஸ்ட்டு பவர் பார்க்கணும். பவர் எல்லாமே 4, 3, 2, 1 கான்ஸ்டன்ட்னு ஆர்டராக தான் இருக்குது. ஆனால் இந்த ax power 4 இந்த bx cube வந்து இந்த ஈக்குவேஷனோட ஃப்ரண்ட்லேயே இருக்குது. இப்போ இப்படி ஃப்ரண்ட்லேயே இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது, ஏபியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது வந்து இந்த சைடு பேக் சைடில் தான் இருக்கணும் எப்போவுமே. அதனால் இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். அப்போ இங்கே வந்து இந்த 100 ப்ளஸ் இங்கே 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர் ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4 எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது லாங் டிவிஷனுங்கிறனால ரெண்டு டேர்மாக எடுத்துக்கிறோம். இது ஒன்று மட்டும், இந்த ஒரு நம்பர் மட்டும் வரும். அப்போ இது 100 வந்து 10 ஸ்கொயர் தான் 100. அப்போ 10 × 10, இங்கேயும் 10 தான் எழுதணும், இங்கேயும் 10. அப்போ 10 10s 100. சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். இது இப்போ 100 இந்த மைனஸ் 100 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர்னு எடுக்கிறோம். இப்போ இந்த 10 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2 × 10 20. இப்போ இந்த 220x இதை வந்து 20ஆல் டிவைட் பண்ணுறோம். 20ஆல் டிவைட் பண்ணால் ஒரு 0 போயிடும். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ். இப்போ இங்கேயும் 11x, இங்கேயும் 11x. இப்போ இந்த 11xால் இதையே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11x × 20 வந்து 220x. இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு சைனால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்பர்ஸு அப்புறம் வேரியபிள்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் 11 11s 121. x × x வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த 220 20 கேன்சல் ஆயிரும். இங்கே 361லேருந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி சைன் போடணும். இப்போ இங்கே 1 1 போச்சுன்னா 0, 6ல் 2 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2. பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்கனால ப்ளஸ். அப்போ 240x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே கீழே எடுத்துக்கிறோம். bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4. இப்போ இந்த 240x ஸ்கொயர் வந்து 20ஆல் டிவைட் பண்ணுறோம். 20ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 0 0 போயிடும். இங்கே இந்த 2ஆல் இந்த 24 கேன்சல் பண்ணால் 24 இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே வந்து 20, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 0, 240x ஸ்கொயர் 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 12, அப்போ 12x ஸ்கொயர் இருக்கும். இப்போது இந்த 10 + 11x 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 10 2s 20, இங்கே 11 × 2 வந்து 22x, இங்கே 22x, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து இந்த 240 வந்து இந்த 20ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு 12x ஸ்கொயர்னு வருது. அப்போ இங்கேயும் 12x ஸ்கொயர், இங்கேயும் 12x ஸ்கொயர் போட்டுக்கணும். இங்கே வந்து இந்த 12x ஸ்கொயரால் இதையே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 12 × 20 வந்து 240, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால 12x ஸ்கொயர், 12x ஸ்கொயர் × 20 வந்து 240x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். இங்கே 12x ஸ்கொயர் × 22x வந்து 12 × 22 வந்து 264. இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸு, இப்போ எக்ஸ் க்யூபு. இங்கே ப்ளஸ், இங்கே 12x ஸ்கொயர், இங்கேயும் 12x ஸ்கொயர், இப்போ 144x ஸ்கொயர். இது வந்து மறுபடியும் மைனஸ் பண்ணோம்னா இந்த 240x ஸ்கொயர் 240x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 264 இருக்குது, இங்கே ப்ளஸ் 6x இருக்குது, bx கியூப் இருக்குது. அப்போ இது வந்து 6bx கியூப் மைனஸ் இங்கே 264x கியூப். இது வந்து 0, ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து 0ன்னு வந்துடும். இப்போ இந்த ரிமைண்டரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏபியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ இங்கே bx கியூப் மைனஸ் 264x கியூப், இங்கே ப்ளஸ் இதில் வந்து ax பவர் 4 மைனஸ் 144x பவர் 4ன்னு இருக்குது. இப்போ இதில் எக்ஸ் கியூப் காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கே எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே b மைனஸ் 264ன்னு இருக்கும். ப்ளஸ் இதில் எக்ஸ் பவர் 4 வெளியே எடுத்துட்டோம்னா a மைனஸ் 144ன்னு இருக்கும். இதே 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா தான் நமக்கு ஏபி கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 0 எழுதிக்கிறோம். அப்போ b மைனஸ் 264 ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 264.
and a minus 144 equal to 0, a equal to 144. Therefore, a ஓட வேல்யூ 144 and b equal to 264. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.